கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே வேதாகமத்திலே சங்கீதம் 119வது சங்கீதத்திலே மேல் பகுதியிலே இருக்கிற 22 எழுத்துக்களை குறித்து நாங்கள் அதன் மகிமையை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் பார்ப்போம். அங்கே பரிசுத்த வேதாகம மூல மொழிகள் ஆகிய எபிரேயத்தை இன்றைய நாளிலே அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கும். இந்த கொள்ளும்போது ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகும். இந்த வேதாகமம் கையில் அது மட்டுமல்ல, எதிர்கால புத்தகம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 119வது சங்கீதத்திலே 22 வசனம் 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 176 வசனம் அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வேதாகம மொழிகள் எபிரேயம், அராபியம், கிரேக்கம், லத்தீன் இப்படிப்பட்ட மொழிகளூடாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. முதலாவது நாங்கள் பார்ப்போம், தோரா என்று சொல்லப்படுகிற அந்த கட் ஆஃப் எவ்ரித் என்று சொல்லப்படுகிற அபிசுவா சுருள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் பார்ப்போம். எபிரேய எழுத்துக்களால் எழுதப்பட்ட தோரா பயன்பாட்டில் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது சமாரியாவில் உள்ள நபுலாஸ் என்ற இடத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் 1862ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது. பாரம்பரியத்தின்படி ஆரோனின் கொள்ள பேரனான அபிஷுவா மூலம் எழுதப்பட்டு சமாரியாவில் உள்ள ஆசாரியர்களால் பயன்படுத்தப்பட்ட தோரா சுருள் என சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த எபிரேய மொழியை பற்றி நாங்கள் பார்ப்போம். எபிரேய மொழியை வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக எழுத வேண்டும். எபிரேய மொழி எழுத்துக்கள் 22 என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எபிரேய மொழி எழுத்துக்கள் எல்லாம் ஆதி காலத்திலே மெய் எழுத்துக்களில் மட்டும் இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. எஸ்ட்ரா நெகேமியா காலத்தில் 5 எழுத்துக்கள் வார்த்தையின் கடைசியில் பயன்படுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்டது. இவை சோபித் எழுத்துக்கள் எனப்படும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், எபிரேயத்திலே முதலாவது எபிரேய மொழி வலது புறத்திலிருந்து இடதுபுறம், இந்த எழுத்துக்கள் 22 ஆரம்ப காலத்திலே எழுத்துக்களும் மெய்யெழுத்தில் மட்டும் இருந்தது. நெகேமியா காலத்தில் எழுத்துக்கள் வார்த்தையின் கடைசியில் பயன்படுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்டது. இவை சோவித் எழுத்து எனப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். விவிலியல் எபிரேய மொழியில் காரணத்தினால் யூதர்களை தவிர இவராலும் மொழி பிரதிகளை வாசிக்க முடியாத சூழ்நிலையில் கிறிஸ்துக்கு பின் வரை இப்படி வந்ததை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த எபிரேய மொழி அழிந்துவிடக் கூடாது என்ற நல்லெண்ணம் கொண்ட ஒரு யூத குடும்பம், மொசாட் என்கிற யூத குடும்பம் எபிரேய மொழிக்கென்று பிரத்யேகமாக நிக்கூட் என்கிற உயிரெழுத்துக்களை உருவாக்கி பின்பு பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு முழுவதையும் எபிரேய மெய் எழுத்துக்களோடு தங்களது உயிர் எழுத்துக்களை சேர்த்து எழுதின காரணத்தினால் அழிக்க முடியாத சாதனை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமம் இருப்பதற்கு காரணம் இவர்களே. அதில் மிக முக்கியமானவர்கள் பொன்
அசோத் மற்றும் பொன் நத்தாலி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எபிரேய மொழி சிந்தனைக்கும் மற்ற மொழி சிந்தனைக்கும் மிக பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. எபிரேய மொழி சிந்தனை செயல்முறையை உடையது. ஆனால் உலகில் மற்ற மொழிகளை தத்துவ சிந்தனை செயல்முறைகளை உடையது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கு. எனவே எபிரேய மொழி ஆகமத்தை மொழிபெயர்த்து புரிந்து கொள்ளுதலில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எபிரேய மொழியை கற்றுக்கொள்வது வேதாகம சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவியாய் இருக்கிறது இன்றைக்கு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு எபிரேய மொழி வார்த்தைகளின் அர்த்தம் அந்த வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு எழுத்தின் கூட்டமைப்பு, எழுத்துக்கான உட்கருத்து, எண்மதிப்பு, உச்சரிப்பு, அடையாளம், இப்படியாய் 6 காரியங்கள் அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 அல்லது 2 எழுத்துக்களான வேர்ச்சொல்லில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேர்ச்சொல்லுக்கு சுரேஷ் என்று பெயர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த மொழி அடிப்படையிலும் அங்கு முதலாவது மொழி, 2வது எபிரேய எழுத்து, 2 காரியத்திலும் அங்கு மகத்துவம், மகிமைகள், தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பழைய காலத்திலே எபிரேய எழுத்துக்கள் ஒரு சித்திர எழுத்து வடிவத்திலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பழைய காலத்திலே கட் ஆஃப் இப்ராய்த், கட் ஆஃப் மிக்ராய்த் என்று சொல்லி 2 பகுதிகள் அங்கு பழைய எழுத்துக்களோடு இருந்தது. அது சித்திர எழுத்துக்கள் என்று எபிரேயரால் கூறப்படுகிற காரியமாய் இருக்கிறது. கட் ஆஃப் மிக்ராய் அங்கு பழைய எழுத்து, இது ஆதாமில் இருந்து யூசுப்புக்கு வரையும் அங்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வரலாற்றிலே காணக்கூடியதாய் இருக்கிறது, சரித்திரத்திலே படிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பாபேல் கோபுரம் அங்கு தாறுமாறாக்கப்பட்ட பின்பும் கட் ஆஃப் மிக்ராய் தான் எல்லா மொழிக்காரரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த எழுத்துக்கள் காலத்தால் உருமாறிய எதிரிய எழுத்துக்கள், அதாவது பழைய கால எழுத்துக்கள் சித்திர வடிவம் கொண்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதை கட் ஆஃப் மிக்ராய்ட் என்று சொல்லுவார்கள், அட்டோகிராப் எபிரேயம் என்று சொல்லுவார்கள். 2வது கட் ஆஃப் இப்ரித், பழைய ஏபிரு என்று சொல்லுவார்கள். பாருங்கள், யாத்ராமம் 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கட்டளைகளாகிய சாட்சியில் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த எழுத்துக்கள் தான், அதாவது கட் ஆஃப் இப்ராத் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவன் மனிதனுக்கு கொடுத்த 10 கற்பனைகள் இவ்விதத்தில் தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லை. அகல் ஆராய்ச்சியில் 1970 சில்வர் என்று சொல்லப்படுகிற ஒரு தோல் சுருள் கிடைக்கப்பெற்றது. அதில் எண்ணாகமம் 6வது அதிகாரம் 24, 26வது வசனங்கள் எழுதப்பட்டிருந்தது. இன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் மியூசியத்தில் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். பாருங்கள், சமாரியா ஒரு வேத பகுதியை கண்டெடுக்கப்படுகிறது. அங்கும் இந்த கட் ஆஃப் இப்ராய்த் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை சரித்திரம் சொல்லுகிறது. கட் ஆஃப் இப்ராய்த் மோசேயில் இருந்து பாபிலோன் அடிமைத்தனம் வரைக்கும் அங்கு பயன்பாட்டில் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வேதாகமம்
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதனாலே அவர் அல்பாவும் உகேமாவும் இருக்கிறார். ஆகவே இந்த வேதாகம எபிரேய எழுத்துக்களிலே ஒரு மகிமை, ஒரு மகத்துவம் நிறைந்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. முதலாவது கட் ஆஃப் மிக்ரைட், முதலாவதாய் கொடுக்கப்பட்ட காரியம். இரண்டாவது கட் ஆஃப் இவ்ரித் என்று சொல்லப்படுகிற இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் கட் ஆஃப் அவ்ரித் என்று சொல்லப்படுகிற காரியம். இது மோடர்ன் ஹீப்ரு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் முதலாவது ஆதாமிலே இருந்து அங்கு யோசிப்பு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிறகு அங்கு மோசையிலே இருந்து அடிமத்தினம் வரைக்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அன்பு கட் ஆஃப் அவ்ரித், கட் ஆஃப் பபிலோனியா என்று சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. இது எஸ்ரா நெகேமியா காலத்தில் இருந்து இன்று வரை பயன்பாட்டில் இருக்கிற இந்த கட் ஆஃப் அவ்ரித் மோடர்ன் ஹீப்ரு என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், சாலமோனுக்கு பின் வந்த ராஜாக்கள் மோசமானவர்கள். அங்கு ஆசாரியர்கள் பேச்சை ஜனங்கள் கேட்கவில்லை. ஆலயங்கள் பாழாக்கப்பட்டது. கர்த்தரும் அவர்களை கைவிடப்பட்டார்கள். இதனால் சிறடிக்கப்பட்டார்கள். அதனால் அசிரியா பபிலோன் தேசத்துக்கு போனது. சிறடிக்கப்பட்ட இடத்தில் அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம், அந்நிய பெண்கள் திருமணம் செய்கிறபடியால் சொந்த மொழியை விட்டுவிட்டார்கள். அதனால் அங்கு புதிய எழுத்துக்கள் உருவாகிற காலகட்டத்துக்குள் போனார்கள். இன்றைய பயன்பாட்டிலே அங்கு தோரா என்று சொல்லப்படுகிற 5 புத்தகத்திலே 3,04,805 வார்த்தைகள் அங்கு கூட்டமைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எல்லா எழுத்துமே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எல்லாமே வார்த்தையினாலே தேவன் உருவாக்கினார் என்று வேதமங்களுக்கு கற்றுத் தருகிறது. அதே வார்த்தையினால் தான் இந்த வானம் பூமியும் அழியும் என்பதை அங்கு எங்களுக்கு பேதுருவானவர் சொல்லிக் கொடுக்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருந்து 7வது வசனம் மட்டும் பாருங்கள். காலத்திலே வார்த்தையினாலே மான்களும் வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியமிக்கப்பட்டு அழிந்து நாள் வரைக்கும் இந்த மானவம் பூமியும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வேதாகமத்தை அநேகர் நம்புவதை விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் ஒரு புதிய கலனி உலகம் எங்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் ஆதியும் அந்தமும் படைத்த தேவன் அவருடைய காரியங்கள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் சிறு எழுத்தாயினும் எழுத்தின் ஒருத்தாயினும் ஒளிந்து போகாது என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த கலைஞரை பயன்படுத்த பயன்படி என்று சொல்லப்படுகிற வைத்து இந்த கம்ப்யூட்டரை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. இந்த 2 எழுத்துக்களின் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்றால் தோராவிலே இருக்கிற 3,04,085 எழுத்து அதுதான். அது எவ்வளவு கிரியை நடப்பிக்கும் பாருங்கள். நாம் பார்க்கிற பிரபஞ்சம் ஒரு நாள் அழியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற பழைய ஏற்பாட்டிலே எதிரே மொழியிலே இருக்கிற காரியங்கள் 3,04,085 எழுத்துக்கள் உயிர் அடையும் உயிர் உள்ளது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது.
பாருங்கள், ஒரு மனிதனுக்குள்ளே 22 அமினோ அசிட் இருக்கிறது. அது 22 உயிரின பெருக்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து வருமென்று சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எபிரேய பாஷையின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது, ஒரு அப்பாவிடம் 22 குரோமோசோம்கள் இருக்கிறது என்றும், உலகத்திலே மனித சாயலுக்கு கோப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த DNA சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த எபிரேய எழுத்துக்களும் அந்த கூட்டமைப்பிலும் இருக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூல காரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த மூலத்தில் மட்டும் இந்த எபிரேயம் இருந்தது. ஆனால் பிடிக்காது உயிரெழுத்தை பின்னாடியிலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எந்த மொழியானாலும் உயிரெழுத்து இல்லாமல் வாசிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய எழுத்து மெய் எழுத்து, மெய்ப்பிக்கிற எழுத்தாய்த்தான் அன்று இருந்தது, அன்றையிலிருந்து இன்று மட்டும் இருக்கிறது. அந்த எழுத்துக்கள் கூட்டமைப்புகளை வைத்து எத்தனையோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்களுடைய எழுத்துக்கள், அவர்களுடைய கூட்டமைப்பு எழுத்துக்களே தான். நாங்கள் தலைமுறையாய் ஜூத குலத்தில் பிறந்து ஜூதனாய் வளர்ந்தவர்கள் மாத்திரம் இந்த ஒரிஜினல் கீவுருவை வாசிக்க முடியும். அது அவர்களுடைய குலத்துக்கான பாரம்பரிய மொழியாக இருக்கிறது. அது மெய் எழுத்துல மட்டும்தான் இருக்கிறது. அது நாங்கள் வாசிக்க முடியாது. ஆனா தேவனால் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள், எழுத்துக்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதிலே ஒரு மகிமை அடங்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. உயிரெழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து எழுந்த பின்பு தான் எழுத்துக்கள் அழிந்து போகக்கூடாதென்று, மற்றவர்கள் பயன்படுத்த முடியாதென்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மொசாட் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பம் அந்த உயிரெழுத்தை கண்டுபிடித்து செயல்பட்டார்கள். அதுதான் நிகூட் என்று சொல்லப்படுகிற அந்த காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடிப்படை தோல் சொருகள் அந்த வேத பாரகரால் மட்டும், அதுவும் லேவி கோத்திரத்தாரால் மட்டும் பயன்படுத்தப்பட்டது. ஆனா கிறிஸ்துக்கு பின் 6 to 10 ஆண்டுகள் வரை இந்த குடும்பம் அங்கு அந்த மொழி ஒழிந்து போகக்கூடாது என்று சொல்லி உயிரெழுத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இது எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள இன்றைக்கு இருக்கிறது இந்த நிகூட் என்று சொல்லப்படுகிற உயிரெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் சேர்க்கப்பட்ட பின்பு மற்றவர்கள் இந்த மொழியை கற்றுக்கொள்ள அது உதவியாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த எபிரேய எழுத்துக்களிலே 6 முக்கிய காரியங்கள் உண்டு. மற்ற மொழிகளை விட இந்த மொழியிலே விசேஷித்த தன்மைகள் உண்டு. அந்த 6 காரியத்திலே அந்த எழுத்தின் பெயர், அதிலே ஒரு மகிமை இருக்கு. உச்சரிப்பு அதுவும் முக்கியமாய் இருக்கிறது. அந்த உச்சரிப்பிலும் ஒரு மகிமை இருக்கிறது. வரிசை எண், கிமேட்டியா மதிப்பு அதுக்கு இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது, உட்கருத்து இருக்கிறது. இந்த 6 காரியமும் எழுத்திலும் அங்கு அடங்கி இருக்கிறது. அந்த காரியத்தை வைத்து நாங்கள் வேதாமத்தை அங்கு சேர்த்து பார்த்து நாங்கள் படிப்போமா இருந்தால் இன்னும் அநேக காரியங்களிலே நாங்கள் விருத்தி அடையக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எபிரேய மொழியில் தற்கால எழுத்திலே அந்த கட்டம் அவ்ரித் என்று சொல்லப்படுகிற 22 எழுத்துக்கள் இன்றைக்கு எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அது சோபித் எழுத்துக்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்.
இந்த எபிரேய மொழியின் பிரிவுகளை குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த பிரிவுகளை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் படிப்பதில்லை. ஏனென்றால் 4 பிரிவு அந்த இடத்திலே இருக்கிறது. அதாவது வேதாகம எபிரேயம், அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற எபிரேயம். 2வது சடங்காச்சார எபிரேயம். 3வது இடத்திலே. இந்த 4 பிரிவிலே இன்னைக்கு ஏதோ நாங்கள் படிக்கிறது அதாவது சடங்காச்சார எபிரேயம், இடைக்கால எபிரேயம், நவீன கால எபிரேயம். இதிலே நாங்கள் எது படிக்கிறோம் என்று எங்களுக்கு தெளிவு இல்லாவிட்டால் நாங்கள் குழம்பித்தான் நிற்க வேண்டும். சில இடங்களிலே சில மனிதர்கள் மத சடங்காச்சார எபிரேயத்தை படித்துக் கொண்டு போய் அங்கே குழம்பி நிற்பார்கள். சிலர் இடைக்கால எபிரேயத்தை படித்துக் கொண்டு போய் அங்கே குழம்பி நிற்பார்கள். ஆகவே நாங்கள் இந்த நவீன காலத்தையும் பார்க்க வேண்டும். அதே நேரம் வேதாகம எபிரேயத்தை குறித்து, வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது மிகவும் தெளிவாய் நாங்கள் வேதாகமத்தை குறித்து அறியவும் படிக்கவும் அது மிகவும் பிரயோஜனமாய் மகிமையாய் மகத்துவமாய் இருக்கும். அதிலே ஒரு விருப்பம் காட்டும் போது அது எங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கிறதாய், வாழ்க்கைக்கு மிகுந்த பலனை அளிக்கிறதாய், ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கிறதாய் இருக்கிறது. இந்த எபிரேய மொழியிலே பேச்சு வழக்கிலே 3 பேச்சு வழக்கு இருக்கிறது. அதாவது மிக்ராயி எபிரேயம், அது ஆதி காலம் தொடங்கி இருக்கிற எபிரேயம். 2வது அஸ்காசி எபிரேயம், இது ஜெர்மன், போலந்து இப்படிப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட எபிரேயம். செப்பாடிக் எபிரேயம் என்று சொல்லப்படுகிறது. இது அங்கு 3 பேச்சு வழக்கிலே இருக்கிற 3 வகையான எபிரேயம். இதிலே நீங்கள் எதை படிக்கிறீர்கள் என்பது உங்களுக்குள்ளே தெளிவாய் இருக்க வேண்டும். இந்த எபிரேய பேச்சு வழக்கிலே அங்கு மாற்றங்கள் இருக்கு, மாறுதல் இருக்கு. ஆகவே ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்திலே கொண்டு போட்டு இன்னொரு காரியத்தை அடுத்த காரியத்திலே கொண்டு போடுவோமா இருந்தால் எபிரேயத்திலே படிப்பதிலே மிகவும் கஷ்டத்தையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். முதலாவது அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியம். அதனால் விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியம் குறைவாய்த்தான் இருக்கும். ஆனால் எபிரேயத்தை கற்றுக்கொண்டால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியும் பெருக்கமும் உண்டாகும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த எபிரேயத்திலே நாங்கள் பார்த்தோம், கட்டப் மிக்ராய்ட், கட்டப் இப்ரித், இது பழைய கால எபிரேய எழுத்துக்கள். அங்கு கட்டப் மிக்ராய்ட் ஆதாமில் இருந்து யோசிப்பு வரை எழுதப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. கட்டப் இப்ரைட் அங்கு மோசே தொடங்கி பாபிலோன் சிறை மற்றும் பயன்படுத்தப்பட்டது. முதன் கீபுரு என்று சொல்லப்படுகிற கட்டப் ஆவ்ரித், இது இந்திய நாட்களிலே பயன்படுத்தப்படுகிற காரியமாய் இருக்கிறது. அதிலே எபிரேய உயிரெழுத்து, எபிரேய வவுல்ஸ் என்று சொல்லப்படுகிற நிக்கூட் என்று சொல்லப்படுகிற காரியம் இருக்கிறது. இந்த நிக்கூட்டிலும் கூட 3 வகை உண்டு. அங்கு திபேரியன் வவல் சிஸ்டம், பாபிலோனியன் வவல் சிஸ்டம், பலஸ்தீன வவல் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டத்திலே நாங்கள் எதை படிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு தெளிவு வேண்டும். நான் படிக்கிறது நிக்கூட் வவல் சிஸ்டத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது எதிரிய மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்து சேர்ந்தால் எப்படியாய் அதை வாசிக்க முடியும், எப்படியாய் கருத்துக்கள் என்ன என்பதை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடங்களிலே நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாய் ஞானமாய்
செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் எபிரேய மொழி, அந்த வேதாகம எபிரேயம், எபிரேய பேச்சு, எபிரேய எழுத்து, எபிரேய உயிரெழுத்து, இந்த காரியத்திலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எபிரேயத்திலே 22 எழுத்துக்கள் தான். ஆனால் எஸ்தர் நெகேமியா காலத்திலே 5 பபிலோனிய எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த எபிரேயத்தை படிப்பதினால் என்ன பயன், என்னென்ன பயன்கள் எங்களுக்கு உண்டாகும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 22வது வசனத்திலே அங்கு பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தூணாய் இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லி அங்கு சொல்ல வருகிற காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த எழுத்துக்கள் என்னென்ன வடிவம் பெறும், என்னென்ன மகிமை அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த எபிரேயத்தில் எப்படி, இங்கு, யாரு எல்லாம் அடிப்படை அங்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த அடிப்படை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மொழியிலே வேதாகம அடிப்படை இருக்கிறபடியால் நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்திய அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், தக்க ரீதியாக அந்த நிறைய காரியங்களை சொல்லி தருவது எபிரேய மூல பாஷையில் இருந்து வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த எபிரேயம் என்ற சொல்லு வேதாகமத்திலே ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் போது, தப்பியோடிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். இந்த வசனத்தில் இருந்து தான் எபிரேய வார்த்தை வருகிறது. முதல் எபிரேயன் ஆபிரகாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் இவ்வளவாய் நாங்கள் படித்து விட்டோம். இதிலே ஆதாமில் இருந்து பாபேல் கோவில் வரைக்கும் உலகத்தில் பேசப்பட்ட மொழி எது சொல்லி இந்திய மக்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இவரித் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே அங்கு லாசோன் கடோசா என்று சொல்லப்படுகிற சுத்த பாஷை அங்கே பேசப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சோன் கசோன் கடோன் என்று சொல்லப்படுகிற அந்த சுத்த பாஷை. ஆனால் அங்கே பாபேல் கோபுரத்திலே பிரிவினை மொழி அங்கு என்ன சொல்லப்படுகிறது, சாரோன் சரா என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எபிரேய அப்படி எழுத்து வடிவம் இன்றைக்கு எபிரேய எழுத்தில கூட அன்றைக்கு கர்த்தர் கொடுத்த எழுத்தும் இன்றைய எழுத்தும் சில மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவற்ற எபிரேய பாஷையிலே எந்த கலப்பும் அங்கே இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எதை சொன்னாரோ அதை அவர் எங்களுக்கு செய்கிறார் என்பதையும் இந்த எபிரேய நாங்கள் படிக்கும் போது நாங்கள் வேதாகமத்தில் உள்ள கருத்துக்களை அதிகம் நாங்கள் உள் வாங்கி படிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால் நாங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறக்கிறது இந்த எபிரேய பாஷையும் மொழியும்
எச்சுமாய் இருக்கிறது என்பதையும், ஒவ்வொரு எழுத்திலும் அங்கு வல்லமைகள் மிக மிக வல்லமையான எழுத்தாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இத்துடன் இதை முடித்துக் கொண்டு அடுத்த அடுத்த வகுப்பிலே நாங்கள் ஆலேப் என்று சொல்லப்படுகிற அங்கு முதலாவது எழுத்தை குறித்து, அதன் மகிமையை குறித்து, அதன் வல்லமையை குறித்து நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.